ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் பக்கம் ஒரு சின்ன சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? என்னங்க இவ்வளோ வேகமாக போகிறாப்லையே தலைவர்? பின்னாடி பாருங்கள், ஜோடி கட்டு போட்டோடனே பறக்கிறாரு, அப்படியே சிட்டா பறந்துட்டாப்லையே. சரி, நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கமாக ஒரு சின்ன ரைடு போகிறோம். நம்மக்கிட்ட வந்து எந்த பிளானும் இல்லை, எது கண்ணில் படுதோ அதை தான் நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷனாக வந்து சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒன்றும் பெரிய யூடியூப் சேனலில் காசு வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு இல்லை, நம்ம வந்து கஷ்டப்பட்டு சுற்றிட்டுருக்கோம். கஷ்டத்தை வந்து அக்கிளில் பை மாதிரி வச்சு சுற்றிட்டுருக்கோம். அந்த மாதிரி நிலமை நமக்கு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு. அதனால் வந்து வீடியோ நான் வந்து என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்களும் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து இப்போ எந்த பிளானும் கிடையாது. அதாவது நான் என்ன பண்ணுறேங்கிறத ஒரு வந்து மேலோட்டமாக வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் எதுவுமே இல்லாத நானே ஒன்று ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா உங்களால் பண்ண முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி, வாங்க நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அதனால் நீங்களும் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி என் கூடயே வந்து ரிலாக்ஸாக மெயினில் வந்து எந்த டென்ஷனும் வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டே வாங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் நான் வந்து அப்படியே கொஸ்டின் கேட்டு வரேன். சில கொஸ்டின்லாம் வச்சுருக்கேன் உங்ககிட்ட, அப்படியே கொஸ்டின் கேட்டே வரேன். நீங்களும் அப்படியே வந்து அதை கேட்டுக்கிட்டே என் கூட ரிலாக்ஸாக அப்படியே ஜெர்னி பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒன்று இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, திருவெரும்பூர் தாண்டி ஒரு டோல் ஒன்று வரும். அந்த டோலுக்கிட்ட வந்துட்டோம். இருங்க, அந்த டோல் வந்து அமௌண்ட் இருக்கான்னு தெரில, மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா முழிக்கணும். அப்புறம் அவன் நம்மளை பார்த்தீங்கன்னா வையா பேக் 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 அப்படிம்பான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்பாடி ஒரு வழியாக ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போவீங்களா, இல்லை வந்து லோக்கலில் யாரும் சொல்லாத இடத்துக்குலாம் வந்து தேடி போய் அங்கெல்லாம் போய் சாப்பிடுவீங்களா அப்படின்னு என்னோடய கேள்வி. அது வந்து கமெண்ட் பாக்ஸில் யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 2வது டைப். அதில் கூகுளில் வந்து கிடைக்காத கடையெல்லாம் போய் தேடி புது விஷயமாக தெரிஞ்சு அது மாதிரி சாப்பிட்றது, அந்த மாதிரி தெரியாத இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்க்குறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ கேட்க போகிறேன். அது என்னென்னா, உங்கள் ஃபோன் பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு 50% கீழே இருந்தால் சார்ஜ் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபோன் பேட்ரி வந்து இப்போ எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 50% கீழே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், என்னென்னு சார்ஜர் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம லைஃப் லாக் வந்து எப்போவுமே சார்ஜ் குறையாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்பவும் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் நிறையா விஷயம், ஃபன்னான விஷயம் போய் பார்க்க போகிறோம். இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சில நேரம் ஸ்பீடாக போகிறத விட ஸ்லோவாக போய் பாருங்களேன், அதில் தான் நிறையா விஷயம் கண்ணுக்கு தெரியுங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் வந்து பெருசாக தெரியும். அதனால் விளாக் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களை நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்களேன், இங்கே பாருங்களேன், ஏன் அவ்வளோ அவசரத்தை பாருங்கள், சைடு போட்டு போகிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது முதல்ல எதை பார்ப்பீங்க? அதுக்காண்டி நான் போகிற பொண்ணெல்லாம் பார்க்க அந்த மாதிரி நான் வந்து உங்களை கேட்கல. ஃபுட்டு பார்ப்பீங்களா, டெம்பிள் அதாவது கோயில் பார்ப்பீங்களா, இல்லை நேச்சர் அழகான ஒரு நேச்சர் பார்ப்பீங்களா, இல்லை ஷாப்பிங் போகிறத பற்றி யோசிப்பீங்களா? இதில் வந்து நான் எதை பற்றி யோசிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக ஃபுட்டு பற்றி தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாப்பாடு தான் வந்து அந்த ஊரில் வந்து சாப்பிட்டா தான், எப்படியே சொல்கிறது, திண்டுக்கல் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு. திருச்சி வந்து ஆல்மோஸ்ட் சாப்பாடுக்கு எப்போவுமே ஃபேமஸ் தான். எல்லாமே இங்கே வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. நல்ல சாவு வருமா, செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா. இங்கே மதுரை வந்து சட்னிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைடா, கிட்னிக்கும் ஃபேமஸ்டா அப்படிம்பாங்கல்ல. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ட்ராவலில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷனை விட எனக்கு ஜேர்னி தான், நம்ம போகிற ஜெர்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போய் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாராலையும் முடியும். ஆனால் வழியில் நடக்கிற அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரசிக்கிறதே ஒரு வேறு லெவலு.
இப்போ நம்ம ரோட்டில் ஒரு ஓரமாக போகிற அந்த தாத்தாவை பாருங்களேன். இப்போ தாத்தாவோ யாரோ அந்த சைடு போயிட்டுருக்காரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதனால தான் விளாக் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதனால தான் வண்டியை ஓரம் கட்டினேன். இதை சொல்கிறேன் பாருங்களேன். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். இப்போ இடையில தான் ஒரு இடத்துல சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம். இப்போ நான் அங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வந்து நான் இப்போயே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே அலௌடு கிடையாது, நம்ம எடுக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. போயிட்டு நம்ம லோடு இறக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் தான் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ தான் நான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப நான் ரிட்டர்ன் வரக்குள்ளே நைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். கேமராவில் ஒன்றும் தெரியாது. மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமராவில் லைட்டு போட்டு கூட எடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். பேக் கேமராவில் தான் வந்து நமக்கு பிரச்சனை. உங்களுக்கு வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஒரே இருட்டாக இருக்கிறதுனால கேமராவில் தெரியாது. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களுக்கு நான் லைட் போட்டால் எடுக்கலாம். பேக் கேமரா தான் பிரச்சனை. இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே இந்த வெயில் நேரமாக இருக்குமா, அதனால் வந்து செல்லு ஹீட் ஆகி வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஃபுல்லாக வீடியோ வந்து கவர் ஆகிருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் தலையாட்டினாலும் தஞ்சாவூர் ஃபேமஸ் தான். என்னென்னலாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள், வியூஸ் பார்க்க வைக்கிறதுக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நானும் விளாக் எடுக்கிறேன். எனக்கு என்ன இன்னொன்றுன்னா, நம்ம வந்து இப்போ பைக்லலாம் விளாக் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்க வந்து காசு கையில் வச்சுட்டு எங்கேயாச்சும் போய் ஒரு டீ கடையில் நின்று வந்து எங்கேயோ டீ கடையிலே இல்லை எங்கேயோ ஒரு லாங் ட்ரிப்போ போகும்போது ஹில் ஸ்டேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. எப்படின்னா ஹில் ஸ்டேஷனாக எப்படி சொல்கிறது, நான் வந்து மலை பிரதேசத்தெல்லாம் போயிட்டு அவங்க நல்ல நல்ல இடத்துலலாம் காமிச்சு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு நம்ம வீட்டில் சோறு போடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு. எப்படா நம்ம வீட்டிலலாம் எப்படா சோத்துல வசத்து வைக்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போக முடியாது. போனால காலை உடைக்கிறது கூட அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலி நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோங்கக்குள்ள நம்ம எங்கேயும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. நம்மகிட்ட பைக் கூட கிடையாது. அது கூட இப்போ யாரும் வாடகைக்கு விட்றதில்ல. ஒரு நேரத்தில் அதெல்லாம் நம்ம ஊரில் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அந்த பைக் கூட வாடகைக்கு இல்லைங்க. ஸோ நம்ம வந்து பைக் சொந்தமாக எடுத்தால் தான் இனிமேல் வந்து அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நானும் வந்து பில்லாரமான மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறேன், விளாக் எடுத்துகிட்ருக்கிறேன். அவராவது ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காரு, நான் லென்த் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். என்ன பண்ணுறதுங்க. இன்னொரு என்னென்னா, சில பேர் வந்து இந்த டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பொண்ணுங்க, அது எனக்கு என்னன்னு புரியல. டேட் லிட்டில் பிரின்சஸ்னால் என்ன புரியலையே. அது வந்து அப்பாவுக்கு, அதாவது அப்பாவோட குட்டி இளவரசியா, சரி இருந்துட்டு போட்டோம். நாங்கள் வந்து அப்படின்னா நாங்கள் வந்து மாம் லிட்டில் கிங்குன்னு சொல்லிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. சில பேர் வந்து என்ன நீங்கள் மாம் லிட்டில் கிங்குன்னு சொல்கிறாங்களே, என்னன்னா அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் என்ன அந்த காலத்துலேயே என்ன ஆதி காலத்தில் என்ன கல்வெட்டில் செதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்போ கண்டுபிடிச்சது தானே. அப்போ நாங்கள் வந்து மாம் லிட்டில் கிங்குன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் அது வந்து உண்மையாக இல்லையாங்கிறதே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து சில பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம தாத்தா ஊருக்கு போகிறோம். என்னன்னா தாத்தா ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் வந்து நம்மளோட தாத்தா தானே.
அதுக்கு போயிட்டுருக்குறோம். ஆமாம், நம்ம தாத்தா ஊருக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம தாத்தா ஊரில் போயிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியாதுங்க. நான் வந்து தஞ்சாவூர் வந்து பெரிய கோயிலை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் நான் இருக்கிற போகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லாங்கில் இருக்குது. ஏன்னா நமக்கு லோடு இறக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கிறதுனால அங்கே நம்மளால் போக முடியாது. இருக்கிறத மட்டும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வரக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் தான் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் கேமரா வந்து நமக்கு தெரியாது. என்னங்க நான் என்ன நம்ம வந்து பாவம் பண்ணணும்னு தெரியல. நம்ம நல்லது தான் சொல்கிறோம், நம்ம 4 பேருக்கு நல்லது தான் சொல்கிறோம். யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, நீங்களும் வீடியோ போடுங்கன்னு நம்ம நல்லது தான் சொல்கிறோம். நம்ம வேறு எதுவுமே சொல்லலை. நீங்கள் 4 பேர் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தானேங்க. அது வந்து நிறைய பேர் அந்த இது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, நீங்களும் வந்து ஆரம்பித்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் 4 பேர் வந்து சொல்கிறது. நம்ம நல்ல விஷயம் சொல்கிறோம். ஆனால் என்னவோ தெரில, நம்ம மாதிரி ஆட்களுக்கு தான் லைஃப் அள்ளி போட்டு ஒரே தெரியாக மூடிடுது மண்ணை போட்டு. எப்போ வரீங்க? நாளைக்கா? ஐயோ இல்ல நான் ஐயான்னு தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. நீங்க வாங்க, நாங்க சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். அது ஏன்னே தெரிய மாட்டேது. கடைசியில் பார்த்தா நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். யாரோட இதுலேயும் நம்ம வந்து யார் சொத்துலேயும் மண்ணள்ளி போட மாட்டோம். ஆனால் அந்த நல்லவங்களுக்கு மட்டும்தாங்க ஏன்னு தெரில எல்லாமே எப்படியே நடக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஆனால் மிடில் கிளாஸில் பிறந்துட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்குது. நம்ம வந்து ஆசைப்பட்டதும் கிடைக்காம, நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தையும் வந்து செய்ய முடியாமல், எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள். அந்த வலி தான் உண்மையாக எல்லா பசங்களுக்கும் அந்த வலி இருக்குது. என்னடா நம்மளால் ஒன்றுமே சாதிக்க கூட முடியல. ஏன்னா நம்ம அவன் எங்கெங்கே போயிட்டுருக்கான், உலகத்தை சுற்றிட்டு இருக்கான். நம்மளால் வந்து இந்த ஊரே தாண்ட முடியலன்னு நினைக்கிற பசங்களாம் இருக்காங்க. நிஜமாக அந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்களே. இந்த வீடியோ பார்க்கறதுல அந்த மாதிரி பசங்க இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஊரே தாண்ட முடியலையே அப்படிங்கிற மாதிரி. இங்கே இருக்கிற ஊரில் நம்ம ஊரே நம்ம தாண்ட முடியலையே. அவன் உலகம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ப்ரோ நான் அவன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கு ப்ரோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்பா காசில், தாத்தா காசில், அதாவது சேர்த்து வச்சிருந்த காசில் அவங்க வந்து இப்போ வந்து சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம உழைச்சி நம்ம சொந்த காசில் நம்ம வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு நமக்கான விஷயத்தையும் செய்கிறோம். நம்ம வந்து போட்டி போடுறது வந்து அவங்களோட கிடையாது. இந்த ஒரு ரீல்ஸில் கூட வந்திருக்கு. உடனே இது நம்ம ரீல்ஸில் பார்த்து சொல்கிறாப்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை ப்ரோ, இது வந்து உண்மை தான். நம்ம வந்து போட்டி போடுறது அவங்களோட கிடையாது, அவங்க அப்பாவோட. ஸோ நீ வந்து எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணணுன்னு தேவை கிடையாது. நம்ம வந்து ஓடிட்டுருக்குறோம். ஓடிட்டுருக்கிறது வந்து அவங்க மாதிரி கிடையாது. நம்மளாம் 4 காசு சம்பாதிக்கணும், சாகணும், அந்த காசு வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ரத்த அடிப்படணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த பேச்சுலர்லாம் வந்து பேச்சுலர்னே வருது பாருங்கள். இந்த சிங்கிள்லாம் வந்து சிங்கிள் பசங்கள்லாம் வந்து இப்போ தனியாக இருந்தால் ஒரு இதில் வந்து சொல்லுவார் கவின், தனியாக இருந்து பாரு, சமைக்க மட்டும் இல்லை எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும் இந்த படத்தில். அந்த படம் பேர் கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், தனியாக இருந்து பாருங்களேன். என்ன எதுக்காவது ஜோடி கட்டு போட்டு போகாமல் தனியாக வந்து ஒரு மூவிக்கு தனியாக போயிருக்கீங்க. நீங்களாம் மூவிக்கு தனியாக போயிருக்கீங்களா? நான்லாம் தனியாக போய் உட்காந்து ஒரு தேட்டரில் படத்தை பார்த்துட்டு வந்தேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த போய் பார்க்கும்போது தான் வந்து அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு ஃபீல் வந்து கஷ்டமாக ஒரு சைடு இருந்தாலும், நம்ம போய் அந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வரோம் பாருங்களேன், அது ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, நம்ம எதையும் சாதித்த மாதிரி இருக்குங்க. இப்போ தனியாக போய் எல்லாமே தனியாக படம் பார்த்துட்டு வருது, தனியாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, தனியாக போய் எங்கே ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு வருது, தனியாக கோயிலுக்கு போகிறது, அது ஒரு தனி ஃபீலுங்க அது. ஆனால் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா யாருமே இல்லையா நமக்கு மட்டும்ட்டு. ஆனால் அது உண்மையாகவே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் தெரியுங்களா. அது எப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்களும் வந்து தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ நம்ம தஞ்சாவூர் சாஸ்திரா கிட்டே போயிட்டுருக்குறோம். சாஸ்திரா காலேஜ் சரியான பெரிய காலேஜாக இருக்குது. இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. இது என்ன யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. அந்த சைடு இருக்கிறது என்னன்னு தெரில, அது ஹாஸ்டலா இல்லை அது என்னன்னே தெரில. இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸுக்காரரு சர்ன்னு வந்து வளர்ந்துட்டாருங்க. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஆ சரி பாருங்க,
சைடுகள் பார்க்குறாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல. நம்ம சைடு காலி பண்ணிடுறாரு போல இருக்கு. எப்படி வர திரும்புறாரு பாருங்க. ஹெவி டிரைவரும் காட்டுறாரு. இவர் ஹெவி டிரைவரும் வரைக்கும் நம்மளை காலி பண்ணிடுறாரு போல இருக்கும். சரி, நான் அந்த மேப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மேப்பு போட்டு நான் போயிட்டு பக்கத்தில் வரணும். அப்போ வந்து 6 மணிக்கெலாம் வந்து டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ மணி 6 ஆக போகுது. நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு பேலன்ஸ் ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துச்சு நான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் மன உளைச்சலாகவும் இருக்குது ரைட்டாக. என்னடா நம்மளால் எந்த வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. காலையிலேருந்து இந்த ஒரு ஒர்க்கு தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் காலையில் வந்திருந்தால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். தஞ்சாவூரில் இறங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ இதை டெலிவரியை முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்பா தஞ்சாவூர் டெலிவரியை தஞ்சாவூர் டெலிவரி நமக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிட்டன் திருச்சி போயிட்டுருக்குறோம். ஏன் கேட்குறீங்க, இறக்குறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆக்கிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு டெலிவரி என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இறக்குற இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் வந்து ஆள் இல்லாமல் ஏன் ஒரு ஆளாக வரீங்க, நீங்கள் வந்து இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே கம்பெனியில் உள்ளவங்களும் இவங்களும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இறக்க முடியும். ஏன்னா 2 பேருமே வந்து இந்த முக்கியமானவங்க. இங்கே இருக்கிறவங்களும் முக்கியம், அங்கே இருக்கிறவங்களும் முக்கியமானவங்க. அவங்க பேசினா தான் நம்ம வந்து இறக்க முடியும். ஒரு வழியாக அவரை பேசி முடிவு பண்ணி அவங்களோட இது அவங்க சொன்னாங்க, இவங்களோட இது இவங்க சொன்னாங்க. கடைசியாக ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு நான் என்னோடய கடமையை கரெக்டாக செஞ்சு இறக்கி கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வண்டி எடுத்துட்டேங்க. இப்போ போய் சேர்கிறதுக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு மணி நேரம் ஆயிரும். அதான் போயிட்டுருக்கிறேன். சரி, இடையில எதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. என்ன பண்ணுறது? நான் என்ன வீட்டுக்கு பண்ணுறேன், இவங்க கொடுக்குறதானங்க நான் வந்து இது பண்ண முடியும். இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கரெக்டாக சாஸ்திரா தாண்டி தஞ்சாவூர் சாஸ்திரா காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கேன். இப்போ தான் திருச்சி போயிட்டுருக்கேன். என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நீ என்ன ஃபஸ்ட் டைம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கிடையாது. நான் வந்து ஒரு 10 சேனலுக்கு மேலே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு நான் எல்லாமே பார்த்துட்டு தான் கடைசியாக வந்து இப்போ இந்த சேனல். சரி, நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து ஒழுங்காக வந்து அந்த இது பண்ண முடியல. அந்த சேனலை வந்து என்னால், ஏன்னா நான் வந்து வீட்டில் உட்காந்து அப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது எதுக்கு இப்போ இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி ஏதாச்சும் நான் உங்கள்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் மட்டும் சொல்லிப்போம், ஒரு மேலோட்டமாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நான் வந்து சரி வீட்டிலையே உட்காந்து நான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எதோ சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு, சரி நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு இது பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்து நிரந்தரமே கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம், அதுக்குள்ளே நம்ம ஆசைப்பட்டது செய்வோமேன்னு சொல்லிட்டு தான் சரி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு சரி நம்ம யூடியூப் சேனல் என்ன வேணால் நடக்கட்டுங்க, என்ன வேணால் நடக்கட்டும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஆனால் எல்லோரும் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்க்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட்டு ஒரு டைம் பொழுதுபோக்கு போகணும், ஒருத்தன் வந்து அவனோட இதை கேட்டு அந்த இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் போகல, அதை கேட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து அது தப்பாக சொல்ல வரல. ஆனால் என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது அவங்களால வந்து சூழ்நிலை, ஃபேமிலி சுச்சுவேஷனையும் பார்த்துக்கணும்,
அவங்களையும் அவங்க வந்து ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து எல்லாமே சமாளிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களால கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த இதுக்கு இடையில வந்து அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நிறைய அவங்களுக்குலாம் வந்து நல்ல அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவங்க வந்து நல்ல மாதிரியான கண்டென்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அதை பார்த்துட்டு இப்படி டக்குன்னு ஒரு ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே டெவலப்பும் ஆக முடியாது. அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு அவங்க கொடுக்கணும்னா அதுக்கான முதல் படியிலே அவங்க எதுவுமே பண்ண முடியலன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் நீங்களே. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு வந்து எதுவுமே சப்ஸ்கிரைப் லைக்ஸ் ஒரு மாதத்துக்கு வந்து எதுவுமே வராமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. சரி நம்ம வந்து அப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம வந்து நல்லா போக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும் வீடியோவை. அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும்னா அதுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். எதுவுமே இல்லாமல் இப்போ சும்மா பார்த்துட்டு உங்கள் எஃபோர்ட்டுக்கும் ஒரு இது இல்லாமல் அப்படி வந்து மனசு உடஞ்சி நிறைய பேர் யூடியூப் சேனலில் இது பண்ணவங்களாம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் மனசு உடஞ்சி. என்னதான் நம்ம வந்து நம்ம மக்களை நம்பி நம்ம வீடியோ போடுறோம், நம்ம தமிழ் மக்களை நம்பி நம்ம வீடியோ போடுறோம், அவங்க வந்து நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவங்க அந்த யூடியூபர்ஸுக்கு நான் சொல்கிறேன், நம்ம தமிழ் மக்களை நம்பி தான் நம்ம ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனலில். ஸோ அவங்க வந்து கைவிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நம்புகிறேன். நானும் அதான் சரி வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபன்னாக போகணுன்னு தான் நினைக்கிறேன். பட்டு நம்ம வந்து இந்த ஒர்க்கு நான் போய் டெலிவரி கொடுக்குற இடத்துல போகிறேன். டெலிவரி வந்து டைமிங் இது வந்து டைமிங் லோடுங்கிறதுனால நான் போய் டெலிவரி கொடுக்கணும். திரும்பி வரும்போது அதே மாதிரி நான் கரெக்டாக டயத்துக்கு நான் வந்து உள்ளே வரணும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயும் பக்கத்தில் எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. நான் வந்து ஏன்னா என் கூட யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா கூட நான் கொஞ்சம் அதான் நான் சொல்கிறேன், எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நானே தான் எல்லாமே பண்ணிக்கணும். நான் ஒரே ஆளே உங்களை வந்து சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம கூட யாராவது இருந்தால் நம்ம ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கலாம். அந்த மாதிரி யாரும் இல்லை. நம்மளை தான் வந்து சொந்த கையை வச்சு ஊனி மேலே வந்து உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் மேனாக இருந்து உங்களுக்கு நான் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னால் அவன் பேசுகிறானே தவிர ஏதாச்சும் ஒன்று நமக்கு டைம் பாஸே ஆக மாட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அதுக்கான டைம் வந்து அமைய மாட்டுது. ஒரு மிடில் கிளாஸ் பையன், கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் நல்ல கண்டென்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் என்ன பண்ணுறேன்னு அது வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. ஒரு மிடில் கிளாஸ் பசங்க இப்படி தான் கஷ்டப்படுறாங்கன்னு இது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் வந்து இருக்காங்களா அப்படின்னு சில பேருக்கு தெரியல. அதனால் நான் தெரியணும்னு வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க. என்னை விட்டிங்கன்னா நான் விடிய வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அதனால தான் வந்து எனக்கு வந்து நான் பேசுகிறதுனாலையோ என்னவோ தெரிலங்க, அந்த நான் விரும்பின ஒருத்தங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரில. நான் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஆகுதா என்னன்னு தெரியல. அவங்ககிட்ட நம்ம வந்து பாசம் வச்சு நம்ம ஒருத்தங்க வந்து விரும்பி நம்ம பேசுகிறோம். ஆனால் அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே காட்டாமல் அவங்க வந்து நம்ம பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்கன்னுக்குள்ள என்னடா நம்ம பேசுகிறதே எனக்கு பிடிக்கும், அதை வந்து அவங்க கேட்குற மனநிலை இல்லை. அப்போ வந்து நம்ம இதை யாருக்கிட்ட தான் சொல்கிறது அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ நானும் வந்து எனக்கு இருக்கிற ஒரே போக்கு வந்து என் ஒரே ஒரு அந்த நண்பனும் உங்களை மாதிரி வியூவர்ஸும் தான் நான் நினச்சி அந்த வீடியோலாம் போடுறேன். எனக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணுன்னு ஆசை
ஆசை தான். வந்து பெருசாக இப்படி பேசணுமேனு எனக்கு ஆசை கிடையாது. உங்களுக்கு நல்ல இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கும் வந்து நிறைய இடம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும். அதை கொண்டு போய் உங்களையும் அந்த இடத்தெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஆசை தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல மாதிரியாக நம்ம கண்டென்ட் போடுறோம். ஏன்னா நம்ம உங்களை வந்து சிரிக்க வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வீடியோ பார்த்து இப்போ நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து ஏதாச்சும் ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். புதுசாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். அதுக்கும் நான் வந்து ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுமேனு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல மாதிரியாக நம்ம வந்து கண்டென்ட் கொடுப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து விளாக் வந்து சில பேர் வந்து விளாக் எடுக்கிறவங்க அந்த ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு சாப்பிட்றதா விளாக் எடுக்கிறாங்க, டீ சாப்பிட்றது. அது மாதிரி நானும் எடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. பார்ப்போம். கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான பாருங்கள், நான் வந்து 3-4 நாளாக தஞ்சாவூருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்கு இடையில தான் இந்த ChatGPTன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா பார்த்துருக்காங்க போல. ஒரு 270 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து எதிர்ச்சியாக போட்டது தான். சண்டே வந்து நான் ஒன்றுமே இப்போ எங்கேயும் போகிற சூழ்நிலை அமையலை, அதனால் நான் அந்த போட்டது. ஆனால் நான் இப்போ வெளியில் வந்தாலுமே எனக்கு வந்து அந்த டைமிங் பாருங்கள், இழுத்து அடித்து டைமிங் கொடுத்தாங்க. நாளைக்கு போகிறீங்க, நாளான்னைக்கு போகிறீங்க, 6 மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள திடீர்னு பார்த்தா இப்போ நீங்கள் தஞ்சாவூர் போகணுன்ட்டாங்க. நான் அதுக்கான எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. உங்களுக்கு நான் எப்படி வந்து இதை அழகாக கொண்டு போய் இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் இதை ஃபன்னாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபன்னான்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வேறு ஊர் எங்கேயாச்சும் போனோன்னா ஏதாச்சும் கண்டென்ட்டு ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தாங்க நம்மளால் போட முடியுது. எனக்கு அதுதான் வந்து நான் யோசனை பண்ணிட்டுருக்கேன். என்னடா நம்மளெல்லாம் வந்து ஒரு 9 பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் எப்படி நல்ல மாதிரியாக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு 24 மணி நேரம் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த 9 பேர். நல்லா ஜாலியாக கண்டென்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஜாலியாக உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்களேங்க, பண்ணி தானே ஆகணும். அதானே என்னோடய கடமையும் கூட. ஸோ அதுக்கான டைமிங் எனக்கு அமைய மாட்டுது. எனக்கு வந்து சில இடத்துல மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதை யோசித்து பார்க்கக்குள்ள சில விஷயங்கள் வந்து நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, நம்ம போகிறோம், ரோட்டில் ஒருத்தவங்களை பார்க்குறோம், நம்ம ஏஜ் பசங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரே நிமிஷம் டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ கடையில் டீ சாப்பிட்டு போயிடலாமா? ஒரே நிமிஷம். ப்ரோ டீ காஃபி இருக்கா? ஒரு காஃபி ஒன்று. ஜிபே இருக்குல்ல? ஓகே ஓகே. ஒரு காஃபி ஒன்று. ஆமாம் ஆமாம். நார்மல் தான். இது ஐஸ்கிரீம் வண்டி. ஆமாம், ஐஸ்கிரீம் உள்ளே இல்லை, இறக்கியாச்சு. இப்போ வெறும் வண்டி தான் இருக்குது. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்கிட்ட காசு இல்லை, பேசாமல் ஓடிடலாமா? அடங்கொம்மால சும்மா சொன்னேங்க, அப்படிலாம் இல்லை, காசுலாம் இருக்குது, சும்மா உங்கள்கிட்ட விளையாட சொன்னேன். ஒரு வழியாக நம்மக்கிட்ட வந்து காஃபி கொடுத்துட்டாங்க. காஃபி குடித்தா செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற அந்த இடமும் ஆம்பியன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அதை வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட வாயால் பேசாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, இங்கே வந்து அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சரியாக பேச முடியல. அதனால தான் வந்து நான் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். இதாங்க அந்த கடை.
இது ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த இடம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. நிறைய பேர் வராங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா பைபாஸில் சூப்பராக இருக்குது. இது பார்க்கும்போது இந்த லியோ படத்தில் ஒரு சீன் வரும்ல, காஃபி சீனு பாருங்க. அந்த அக்கா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அங்கே வேலை செய்கிற அக்கா வந்து என்ன வண்டி, எவ்வளோ ஐஸ்கிரீம்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நைட்டில் ஃபுல்லாக எப்படிக்கா, நைட் ஃபுல்லாக கடையா, அப்படியே நைட்டு காலையில் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அது வந்து 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம், 11 மணிக்கு வந்து இப்போ வந்து கடை வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு வந்து துவாக்குடி தான் நான் வீடு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள பற்றி எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாக நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. எப்போயாச்சும் திருச்சி டு தஞ்சாவூர் வந்தீங்கன்னா, இல்லை தஞ்சாவூர் டு திருச்சி வந்தீங்கன்னா இந்த கடையில் போயிட்டு டீ காஃபி சாப்பிட்டு போங்க. இது வந்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. 9 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் வந்து இது கிடையாது. அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து மக்கள் தான் முக்கியம். இப்போதைக்கு நமக்கு வந்து மக்கள் தாங்க முக்கியம். ஏன்னு வச்சுங்களேன், ஆமாம், காசு முக்கியம்தான். நான் வந்து எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், பணமும் முக்கியம்தான். நம்ம அதுக்கு தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம செய்கிற தொழில் வந்து என்றைக்குமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எவ்வளோ எது நமக்கு சாப்பாடு போடுதோ அது வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்தை வந்து நீ பெரிய லெவலில் போனேன்னா இப்போ வந்து அதை பழிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து நமக்கு செய்கிற தொழில் தாங்க தெய்வம். அதனால் இதை வந்து நான் தப்பாக பேசவே மாட்டேன் என்றைக்குமே. நான் லவ் பண்ணி இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த இதுக்கு வர பாருங்களேன், அந்த அக்கா ஸ்வீட்டாக பேசுனாங்க. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் அந்த கடைக்கு போயிட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போங்க. நல்லா இடம் வந்து சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. நான் அதுக்காக தான் போய் அந்த இடத்த ஒரு வாட்டி பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. காஃபியும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக இருந்துச்சு காஃபி. நல்லா நான் வந்து இது மாதிரி காஃபி வந்து ஒரு 2-3 இடத்துல குடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த கடையில் குடிக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லா திக்னஸ், எப்படி சொல்கிறது, தண்ணியாக இல்லாமல் காஃபி திக்காக போடுவாங்க, குடிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க காஃபி, சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் போனீங்கன்னா மறக்காமல் காஃபி குடிங்க. நான் அந்த டோல் வந்துருச்சு, டோல் தாண்டிட்டு மறுபடியும் ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா அது வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கனால போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக நல்ல மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. ஹாய் காய்ஸ், நான் இப்போ தான் வந்தேன், கம்பெனிக்கு வந்தாச்சு. ஸோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கலான்னு போனேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, என்னால் முடியல. வண்டி ஓட்டிட்டு அங்கே போய் லோடு இறக்கிட்டு சமாளிச்சுட்டு எனக்கு வந்து இன்னொன்று என்னமா ரொம்ப மன உளைச்சலாகிடுச்சுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வந்து ரியல்லி எனக்கு வந்து ரொம்ப கில்ட், எப்படி சொல்கிறது, மன உளைச்சல் தான். அது எப்படி, என்னை நம்பி ஒரு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் வந்து அதை அவங்க 9 பேருக்கு நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் வந்து ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து செஞ்சதே திரும்ப திரும்ப பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, கிடையாது. இருந்தாலும் இது என்னோடய வேலையாக போயிடுச்சு. நான் வந்து போயிட்டு இப்போ இதே மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றது தான் என்னோடய வேலை. இந்த வேலையும் பார்த்துட்டு உங்களை என்டர்டெயின்மெண்ட் என்னால் சரியாக பண்ண முடியுதா என்னன்னு கூட தெரியல. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எனக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு வைப்போடு ஜாலியாக இருக்கிறவன். நான் வந்து இன்றைக்கி அந்த வைப்பு வந்து எனக்கு சுத்தமாக அது எனக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மனநிலையே சுத்தமாக எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் முயற்சி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயம் வந்து கொடுக்கணும், காட்டணும்னு நினச்சிட்ருக்கேன். அது ஆனால் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் அதுக்காண்டி வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட் கிடச்சிதுன்னா வெறித்தனமாக வச்சு ஃபயராக போகணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம போடுற வீடியோ வந்து சில நேரத்தில் பங்கமாக வந்து அமைஞ்சிரும். ஏன்னா நம்மளோட கடவுள் நம்ம எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கிறாரு. நான் என் கூடன்னு இல்லை, கஷ்டப்படுற எல்லா பசங்க கூடயும் இருக்கிறாரு. அதனால் அவங்க வந்து கவலை பண்ணணும், நீங்கள் வந்து தனியாக இருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம தனியாக இருக்கும்போது தான் கடவுள் நம்ம கூட இருப்பார். அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள்.
சேஃபாக இருங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக வெளியில் போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.